Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல IOT அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்ன, அதோட பயன்கள் என்ன, அதுக்கும் பிக் டேட்டாக்கும் உள்ள தொடர்பு என்ன, IOT ஆபத்தானதா, இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். Stay tuned. வெல்கம் பேக். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்ன? அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் பின்னோக்கி போனோம்னா, அதாவது இன்டர்நெட் நம்மளுடைய அதிகமா புழக்கத்துக்கு வராத காலத்துக்கு போனோம்னா, நம்ம வீட்டுல நம்ம கம்ப்யூட்டர் வச்சிருப்போம். ஆனா இப்ப நம்ம கம்ப்யூட்டர் மூலியமா ஒரு இமெயில் அனுப்பணும் அப்படின்னா நமக்கு இன்டர்நெட்ல நம்மளால அந்த தகவலை பரிமாற முடியாது. இன்டர்நெட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் இமெயில் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அதாவது இப்ப நான் தகவல் அனுப்பணும் இமெயில் மூலியமா இன்டர்நெட் வழியா இன்னொருத்தருக்கு அனுப்புவேன். அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ்ல இருக்கு, அது மூலியமா நம்ம படிச்சுட்டு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மனிதர்கள் அவங்க விருப்பப்படுற தகவல்களை இன்டர்நெட் மூலியமா மற்ற மனிதர்களுக்கு பரிமாறுறாங்க. இதை இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மனிதர்கள் அவங்க தெரிஞ்ச தகவல்களை இன்டர்நெட்ல பரிமாறாம ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு இன்டர்நெட் மூலியமா தகவலை பரிமாற்றம் செஞ்சதுன்னா அதைத்தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களை பார்த்துட்டீங்கன்னா நம்ம எப்படி தகவல் உருவாக்குறோம், அதாவது நம்மளால கண்களால் பார்க்க முடியும், காலில் கேட்க முடியும், நுகர முடியும், இது ஒரு பொருளை டச் பண்ணி நம்ம அதை சென்ஸ் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற சென்சஸ் எல்லாம் வச்சு நம்ம தகவல்களை நம்ம உருவாக்க முடியும். இப்போ நம்ம ஒரு பொருள் இந்த பொருள் பச்சை கலர்ல இருக்கு, இந்த பொருள் சிவப்பு கலர்ல இருக்கு அப்படின்னா நம்ம சில தகவல் கொடுப்போம். இதே மாதிரி சில பொருள்களும் அதுக்குள்ள பொருத்தப்பட்ட சென்சார்ஸ் மூலியமா தகவல்களை சேகரிக்க முடியும். அப்படி சேகரிக்கப்பட்ட தகவல்களை அந்த பொருள் இன்டர்நெட் மூலியமா மற்ற பொருள்களுக்கு மாற்றம் செய்ய முடியும். இதைத்தான் நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த IOT டிவைஸ் அப்படிங்கறதெல்லாம் எப்படி இயங்குறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அன்றாட யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ஸை எடுத்துக்காட்ட பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ஸ்ல எக்கச்சக்கமான சென்சார்ஸ் இருக்கு. நம்ம ஸ்மார்ட் போனை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். GPS மூலமா லொகேஷன் செட்டிங்ஸ் நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன்ஸ் எந்த டைரக்ஷன்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கைரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு சென்சார் உங்க ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கும், அது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வர நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, அது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு உங்க கைரேகையை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, அது மூலியமா இது நீங்க தானா அப்படின்னு அந்த ஸ்மார்ட் போன் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல சுத்தி எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் அதனால அந்த லைட் டிடெக்ஷன் சென்சார்ஸ் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ரொம்ப அடிப்படையான விஷயம், ஸ்மார்ட் போன்ஸால நம்ம பேசுறத கேட்க முடியும். அதை வச்சுதான் நீங்க நிறைய ஸ்பீச் அசிஸ்டன்ட், கூகுள் அசிஸ்ட், சிரி அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா. அதுக்கெல்லாம் காரணம் ஸ்மார்ட் போன்ஸால நம்ம பேசுறத கேட்டு உணர முடியும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன்ஸ்ல நிறைய கேமராஸ் இருக்கு, அந்த கேமரா மூலியமா நம்மள அதனால பார்க்க முடியும். இத்தனை சென்சார் ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கு. நான் சொன்னேன் மனிதர்களுக்கு ஐம்புலன்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ்க்கு நம்ம கிட்ட இருக்கிறத விடவே கொஞ்சம் அதிகமாவே சென்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதே சமயத்துல ஸ்மார்ட் போன்ஸ் அதிகபட்சமான நேரத்துல இன்டர்நெட்ல கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. பார்த்தா ஸ்மார்ட் போன்ஸ்னால தான் கிட்ட இருக்கிற இத்தனை சென்சார்ஸை வச்சு நிறைய தகவல்களை, நம்மளை பத்தின தகவல்களை சேகரிக்க முடியும். அதே சமயம் அந்த சேகரிச்ச தகவல்களை இன்டர்நெட்ல மற்ற டிவைசஸ், அதாவது இன்டர்நெட்ல கனெக்ட் செய்யப்பட்ட மற்ற டிவைசஸ்க்கு பகிர முடியும். ஸ்மார்ட் போன்ஸும் ஒரு IOT டிவைஸ் தான். ஸ்மார்ட் போன்ஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்மார்ட் ஏசிஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், அப்புறம் இந்த ஆட்டோனமஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தானாகவே டிரைவர் இல்லாம இயக்கக்கூடிய கார், அப்புறம் ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகள்ல IOT டிவைஸை பயன்படுத்துறாங்க. இதனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். IOT டிவைஸ் ஆர்டிபிஷியல் தொழில்நுட்பத்துல அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னோமே டெர்மினேட்டர் படத்துல வர ரோபோட், எந்திரன் படத்துல வர ரோபோட் மாதிரி நினைச்சுக்காதீங்க. நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ஸ்ல கூட ஒரு வகையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சுருக்கமா சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா, மனிதர்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது யோசிச்சு செய்வோம், அதையே மிஷின்ஸ்னால யோசிச்சு பண்ண முடியும் அப்படிங்கறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அதனால மனிதன் மாதிரி எல்லா விஷயத்திலையும் அதனால யோசிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின்டு அல்காரிதம் வச்சு அந்த குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் மனிதர்களோட அதிகமாவே செய்யக்கூடிய திறமை கொண்டது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது இந்த வகையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம கிட்ட இப்படி இருக்கு. சோ அப்படி அந்த மிஷின்ஸ் அதை யோசிக்கணும், அந்த அல்காரிதம் அதை இயக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டேட்டா ஃபீட் பண்ணணும். அந்த நிறைய டேட்டா ஃபீட் பண்றதுக்கு அந்த டேட்டாவை கேதர் பண்ணணும். அப்படி கேதர் பண்றதுக்கு உதவுறது தான் இந்த IOT டிவைசஸ். ஒருவேளை உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக தனி வீடியோ பண்ணிருக்கேன், அதோட லிங்க் இங்க பாப்பப் ஆகும், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. அப்புறம் பிக் டேட்டா தொழில்நுட்பத்துல IOT டிவைசஸ் ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படுது. பிக் டேட்டானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணற்ற தகவல்களை சேகரிச்சு ஆராய்ந்து அதுல இருந்து கிடைக்கிற உபயோகமான தகவல்களை வச்சு மனிதர்கள் பல்வேறு துறையில பலனடைகிறது தான் பிக் டேட்டா அப்படின்னு சுருக்கமா சொல்றோம். இந்த பிக் டேட்டால எண்ணற்ற தகவல் சேகரிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு முக்கியமா பயன்படுத்தப்படுறது IOT டிவைசஸ் தான். பிக் டேட்டா என்ன, பிக் டேட்டாவை பல்வேறு துறைகளில் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கேன், அதுக்காக பிளேலிஸ்டே இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இங்க பாப்பப் ஆகும்,
டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. அப்புறம் ஐஓடி டிவைஸை மருத்துவத்துறையில எப்படி பயன்படுத்துன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்பெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்ல நம்ம எவ்வளவு தூரம் நடக்கிறோம், எப்படி தூங்குறோம், நம்ம ஹார்ட் ரேட் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபோன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டேட்டா எல்லாம் ஃபோன்ல பகிரப்படும். ஒரு ஃபோன் வந்து நம்ம இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ அந்த டேட்டா மறுபடியும் இன்டர்நெட்ல போகும். ஃபாரின்ல என்ன நடக்குதுன்னா, டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா அவங்க நல்லா தூங்குறாங்களா, அவங்க ஆக்டிவா இருக்காங்களா, அவங்க ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க ரிமோட்டா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் ரேட்ல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டடிக்கு ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா அந்த டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனடியா அந்த பேஷண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கும் உடனடியா தேவையான சிகிச்சையை அந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனா நிறைய பேர்த்தோட உயிரை பாதுகாக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஃபாரின்ல நடக்குது. இந்தியாவில இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஆனா ஃபியூச்சர்ல இது நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனே எடுத்துக்கோம். இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னா, கூகுள் மேப்ஸை ஓபன் பண்ணி ஜிபிஎஸ் மூலியமா பார்த்துட்டு போவோம். இப்போ பார்க்கும்போது நமக்கு உடனடியா என்ன சொன்னோம், கூகுள் மேப் வந்து ஒன்று சொன்னோம், ஓகே இந்த வழியில போகாதீங்க, நம்ம வந்து ட்ராக் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல காட்டும். அது எப்படி காட்டுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா சேட்டலைட்ஸ் இருக்கு. சேட்டலைட் மூலியமா கூகுள் மேப்ஸ் வந்து இந்த டிரெக்ஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்க போற ரூட்ல ஏற்கனவே நிறைய பேர் போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் போய் ஒரு டிராபிக்ல அங்க மாட்டிட்டாங்க. அப்ப என்ன அவங்களும் ஜிபிஎஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த போன் என்ன பண்ணணும்னா, ஓகே இந்த கார் வந்து இந்த இடத்துல அதிக நேரமா டிராபிக்ல பிளாக் ஆயிருச்சுன்னு அந்த டேட்டாவை இன்டர்நெட்டுக்கு அனுப்பிடும். அப்ப என்ன பண்ணும், நீங்க வந்து ஓகே நான் இப்பதான் கிளம்புறேன், அந்த வழியில் நான் போக போறேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்க போனுக்கு அந்த தகவல் வந்துடும். ஓகே அந்த ரூட்ல வந்து ஆல்ரெடி டிராபிக் ஜாம் இருக்கு, நீங்க வந்து இந்த ரூட்ல போகாதீங்க அப்படின்னு உங்க போன்ல இருக்கிற கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு சொல்லும். இப்படிதான் கூகுள் மேப் சேட்டலைட்ஸ் மட்டும் இல்லாம ஐஓடி டிவைசஸ் மூலியமா திறனா இயங்குறதுக்கு காரணமா இருக்கு. இந்த மாதிரி ஐஓடி டிவைஸோட பயன்களை இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். இவ்வளவு பயன்கள் இருக்கும்போது ஐஓடி டிவைஸ்னால ஆபத்து இருக்கா? இது வரைக்கும் நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலுமே எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பின்னாடியும் டார்க் சைடு இருக்கும். அதாவது நிறைய நன்மைகள் இருந்ததுன்னா தீமைகளும் இருக்கும். ஆனா அந்த தீமைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, இந்த ஐஓடி டிவைஸ் பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், அது வந்து எண்ணற்ற தகவல்களை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்டர்நெட்ல பரிமாறும் அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு தகவல் பரிமாறினா ஓகே, தப்பு இல்லை, நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். ஒருவேளை நம்மளோட தகவல்கள் நமக்கு தெரியாம பரிமாறப்பட்டா அது தவறு தானே. ஆனா அதுக்காக ஐஓடி டிவைசஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன்ஸும் ஒரு ஐஓடி டிவைஸும் அதுல எக்கச்சக்கமான சென்சார்ஸ்ல இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க வந்து இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ இதுல இவ்வளவு சென்சார் இருக்கு, நம்மளுக்கு தகவல் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதனால நான் ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், நாளைல இருந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவா போறீங்க? நம்ம யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த தகவல் பரிமாறுறது அப்படிங்கறத விட அந்த ஸ்மார்ட் போன் மூலியமா நமக்கு வந்து வேற நிறைய நன்மைகள், நம்ம லைஃபே ஈஸியாச்சு. என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், உடனடியாக இன்னொருத்தவங்களை கான்டாக்ட் பண்றதாகட்டும், இது எல்லாமே இப்போ கோ டிஜிட்டல் சொல்லி ஸ்மார்ட் போன்ஸ் மேல நம்ம அதிகமா டிபெண்ட் ஆயிட்டோம். சரி, அப்ப என்னதான் பண்ண முடியும்? நம்ம பழக்கப்பட்ட நம்மளோட தகவல் வந்து பரிமாறப்பட்டுட்டே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அங்கேயும் ஒரு செக் இருக்கு. எப்படின்னா, நீங்க வந்து இன்டர்நெட்ல நீங்க பேங்கிங் பண்ணுவீங்க. வந்து என்னன்னா, உங்களோட இன்டர்நெட் மூலியமா போய் தான் நீங்க வந்து ஒரு பணம் அனுப்புறதாகவும் உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாமே இன்டர்நெட்ல தான் பதிவு செய்யணும். இப்பெல்லாம் கேஷ்ல இல்ல, எல்லாமே ஒரு நம்பர்ஸ் மாதிரி தான் டிஜிட்டலா சேவ் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் எப்படி? அதுவும் இன்டர்நெட்ல இருக்கிறது தானே. அது வந்து நம்மளோட டேட்டா பேங்குக்குள்ள போகுது இல்லையா. ஆனா அங்க என்னன்னா ரொம்ப செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். ரொம்ப செக்யூரா அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செக்யூர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேட்டா ஒவ்வொரு ஐஓடி டிவைசஸ்லயும் வரணும். இந்த நெறிமுறையை ஒவ்வொரு ஐஓடி டிவைஸும் ஃபாலோ பண்ணுச்சுன்னா, இப்ப வரைக்கும் அப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா எல்லா டிவைஸும் அப்படி பண்றது இல்ல. ஒருவேளை அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த ஒரு நெறிமுறை ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஐஓடி டிவைஸ் வந்து மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரமா இருக்கும். சோ இந்த வீடியோ மூலமா ஐஓடி டிவைஸ்னா என்ன, அதை பத்தின சில தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்க மறுபடியும் பார்க்குறேன். Until then, this is Karthik signing off. Bye.